நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். தமிழக வெத்து வெட்டு கழகம் டிவிகே, தமிழக வெத்து வெட்டு கழகம், திரிஷா வெற்றி கழகம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வெத்து வெட்டு கழகம், உதவாதவங்கள்லாம் சேர்ந்து பிளகா பசங்க பொறி பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிற கட்சி தமிழக வெத்து வெட்டு கழகம். அந்த கட்சி சார்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இன்னும் ஒரு போராட்டம் நடத்தினானுங்க தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில். அது போராட்டம். முதல்ல இவனுங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புனால என்னன்னு தெரியாது, ஏதோ நடத்தினானுங்க. அதில் தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் சார்பில் வெத்து வெட்டுங்க நிறைய பேர் பேசினாங்க. அந்த தலைவர் யார் அது சொல்லிடுற முகத்தில். தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் தலைவர் யார்? ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன், கட்டின பொண்டாட்டிக்கு 2 புள்ளையை கொடுத்துட்டு சாப்பாடு போடாமல் செலவுக்கு காசு கொடுக்காம வீடு கோடி இல்லாமல் துரத்திட்டவன், பெத்த புள்ள பொண்ணு ரோட்டில் விட்டவன், பெத்த அப்பா அம்மா ரோட்டில் விட்ட பொம்பளை பொறுக்கி குடிகாரன், ஒரு எச்ச பொறுக்கி புறம்போக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், ஒரு சமூக விரோதி, ஒரு தற்குறி, விஜய் அந்த கட்சிக்கு தலைவர். அவனுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறானுங்க. அதில் எல்லாரும் பேசுகிறானுங்க. அதில் பேசுகிறது 5 பேர் தான். விஜய் கட்சியில் பேசுகிறது 5 பேர் தான். அந்த திருட்டு லாட்டர் சீட்டு விற்கிற, போலி லாட்டர் சீட்டு விற்கிற, சிங்கிள் நம்பர் லாட்டர் சீட்டு விற்கிற, அக்யூஸ்டு நம்பர் 1 கண்டவனுக்கு போந்தவன் அந்த மயிர் ஆதவர்ஜினா ஒருத்தன். அப்புறமா தாயோலி மணியோ ரயோலா மணியோ அவன் ஒருத்தன். அப்புறமா எருமா மாட்டுக்கும் காண்டாமிருகத்துக்கும் பிறந்த மாதிரியே ஒருத்தருப்பான், காட்டு பண்ணி மாதிரி ராஜமோகன் ஒருத்தன். அவனோட நிர்மல் குமாரோ விமல் குமாரோ என் மயிறு குமாரோ லவடா குமாரோ அவன் ஒருத்தன் இருப்பான். இவனுங்க தான் அதில் இருக்கிறது. ஆச்சா, இவனுக்கு தான் பேசுறது. அப்புறமா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தருப்பான், இட்டுன்னு வரட்டா இட்டுன்னு போட்டா ஏஞ்சிக்குவான்னு ஒருத்தருப்பான், பாண்டிச்சேரிக்காரன், அந்த புஷி ஆனந்தன். இவனுங்க தான். இதில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டால், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறான் யாருன்னு கேட்டால், அந்த திருட்டு லாட்டரி சீட்டு வைக்கிற ஒக்கால ஒளி தாயோலி மாவன் கண்ணவனுக்கு போந்தவன் அந்த அக்யூஸ்டுக்கிறான்ல ஆதவர்ஜினா அந்த புறம்போக்கு பேசுகிறான். அவன் பேசுறதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம். ஏதோ இந்த குடியாத்த குமரன் ஒருத்தன் கட்சி கட்சி கட்சின்னு கட்சி வெறி ஏறி போய், கட்சி தான் எனக்கு உயிர் மூச்சு, திமுக தான் உயிர் மூச்சு, என் தலைவன் தளபதி, என் கடவுள் கலைஞர், நாளைய தமிழக எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலம் பேசிட்டு இருக்கிற குடியாத்த குமரன் போன்ற தொண்டர்களுக்கு தாங்க முடியல. அதில் அந்த ஆதவர்ஜுனா என்ன பேசுறேன்னு கேட்டால், என்ன அந்த ப்ராஸ்டியூஷன் பாஸ்டர்ட் அந்த பிம்பு அந்த ஆதவர்ஜுனா அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டால், அவன் பல செய்திகளை பேசுகிறான். அதில் அவன் பேசுறது என்னன்னு கேட்டால், முட்டாள் முதலமைச்சர்ன்றான். இது திமுகவின் உணர்வுள்ள தொண்டர்கள் யோசிக்க வேண்டும். நீ மற்றவங்களெல்லாம் விட்டுரு, பெரியாட்களெல்லாம் விட்டுரு, என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் விட்டுரு, என்ன உன்ன மாதிரி 2.5 கோடி தொண்டை யோசிக்க வேண்டியது. அந்த ஆதவர்ஜுனான்னு சொல்கிற என்ன சொல்ற, அபசாரிக்கு பிறந்தவன் அவன் ஆதவர்ஜுனான்றவன் என்ன சொல்கிறான், முட்டாள் முதலமைச்சர்ன்றான். யாரை சொல்கிறான்? நம்ம தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து ஒரு தேவடியா பையன் சொல்கிறான், ஒரு பராஸ்டியூட் சொல்கிறான். யாருன்னு கேட்டால், உங்கள் அக்கால ஒளி உங்கள் அத்தா உங்கள் அம்மாவில் அவன் ஆதவர்ஜுனா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், முட்டாள் முதலமைச்சரான்றான். இவனை என்ன பண்ணுறது? பிரதமரே பார்த்து பயப்படுறாரா எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து? அனைத்து மாநில முதலமைச்சர்கள் சொல்கிறாங்க, ஒரு முதலமைச்சர்னா எப்படின்னு கேட்டால் ரோல் மாடல் இவர் தான் முதலமைச்சர்ன்றான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான்றான். எங்கள் திமுகவின் கூட்டணி INDA கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்றான். 2 பேர், தலைவர் தளபதி ஸ்டாலின், அடுத்து மமதா பானர்ஜி. இன்னைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற தலைவனே ஆதவர்ஜுனா இப்படி பேசுறான். அவனை நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம், அப்பயும் அவன் பேசிட்டு இருப்பான். அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் நடத்துறோம். யாரா ஆதவர்ஜுனா? அவங்க மேல விஜயே ஒரு ஆள் கிடையாது நமக்கு. அவன் ஆரம்பத்திலே தட்ட வேண்டிய இடத்துல தட்டின்னு அவங்க பார்த்தான். விஜய் பேசியிருப்பானா? இன்னைக்கு பேசுறான்ல உங்க அம்மாவில் அவன் பேசியிருப்பானா? அவன் பேசுறான், சிஎம் பேசுறான். ஜாதி வேறு கணக்கெடுப்பானா என்னன்னு ஆதவர்ஜுனா, அவன் ஆதவர்ஜுனா பொண்டாட்டி செருப்பு வச்சு வெளியே தொத்துட்டான். ஏன்னா என் துட்டில் எடுத்துட்டு போய் விஜய் குத்துனுக்கிற, அவன் கட்ட பொண்டாட்டிக்க சோறு போடல, இன்னும் தொத்துட்டான் அந்த ஆதவர்ஜுனா. அவன் ஜாதி வாரி கணக்கெடுப்பானா என்ன நமக்கு சொல்றான்? சமூக நீதிக்கு திமுக என்ன சம்பந்தம்னு அவன் கேட்கறான். அவங்க கேட்குறாங்க, அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போகிறது, விருந்தாளிக்கு போகிறது, கண்டனுக்கு போகிறது, அவங்க ஆத்தா அவங்க அம்மாவில் ஆதவர்ஜுனா கேட்குறாங்க.
ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலன்னு கேட்குறான். சமூக நீதினா திமுக என்னன்னு தெரியுமா? நீங்கள் சமூக நீதியான அவன் கேட்குறான். டேய், சமூக நீதி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதிக்காகவே ஆட்சி அளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை தந்தார் விபி சிங். யார் சொல்லி தந்தார்? தலைவர் கலைஞர் சொல்லி தந்தார். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திமுக. இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தது திமுக. பல தியாகங்களை தமிழினத்திற்காக தியாகம் செய்து ஆட்சி இழந்தது திமுக. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தது இலங்கை தமிழுக்காக தமிழினத்தின் டாக்டர் கலைஞர், மறைந்த இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இப்படி பேச வேண்டும் முன்னாடி எவ்வளவு நாள் பேசலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இவங்க நடத்தலைன்னு எல்லாம் பேசுறான். அந்த கண்டனுக்கு வந்த ஒரு புறம்போக்கு மரவெட்டி, அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் வச்சவன் அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு அவன். இதெல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்க. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. பீகார்ல நடத்தினாங்களே, கர்நாடகாவில் நடத்தினாங்களே, இப்படி எல்லாம் சொல்றான். ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்களை ஏமாத்த யார் வேணாலும் நடத்தலாம். ஆனா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டு அமுல் யார் படுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் படுத்திருக்காங்க? அமுல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இத்தனை பர்சன்டேஜ் ஜாதிக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இத்தனை பர்சன்டேஜ் இந்த ஜாதி கொடுத்துட்டோம். இப்போ வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலைக்கு போயிட்டாங்க. கல்வியில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. எத்தனை பேர் சொல்லு? எத்தனை மாநிலத்தில் கிடைச்சி? எந்த மாநிலத்தில் கிடைக்கல? பீகாரில் நிதிஷ்குமாரை சொல்றாங்க. அதனால தான் வச்சோம் ஆப்பு பிஜேபியில் நிதிஷ்குமாருக்கு. நிதிஷ்குமார் ஒழுங்கா ஐஎன்டிஏ கூட்டணி இருந்தால் இன்னைக்கு அந்த நிலைமை அவர் கிடையாது. அவர் பதவிக்காக கூட்டணி காட்டி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போனார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினார். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் நடத்தினார். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பீகார்ல அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு படி இடஒதுக்கீட்டில் அங்கே பிற்படுத்த சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலினத்தின் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் முதலமைச்சர் இருக்கும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எத்தனை பேர் வேலை கொடுத்தார்? கோர்ட்ல ரத்துப்படி பண்ணிட்டான்டா, கர்நாடகாவில் முடியாதுன்ட்டான்டா, தெலுங்கானாவில் முடியாதுன்ட்டான்டா. அதனாலதான் இன்ப தமிழ்நாட்டின் தனிகிரில்லா தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு சொல்ல வச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அடே உங்க அம்மாவோட ஆதரவு நான் பார்த்தா 1.5 வருஷம் 7.5 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு போனாண்டா. ஒரு வீட்டுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் என்னென்ன ஜாதின்னு, அதன் பிறகு எவ்வளோ ஜாதி, எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்ன பர்சன்டேஜ் சொல்லி அதன் பிறகுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பில் இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இது ஒன்றும் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரில இல்லை. உங்க பார்த்தா அவங்க அம்மாவோட அந்த கண்டனுக்கு அந்த தாய் ஒளி போவேன், அந்த தற்கொலை பொம்பளை பொறி குடிகாரன் விஜய் குடிச்சிட்டு பொம்பளை கூட அம்மனமா படுத்தணும் கூத்தடிக்கிறான். அந்த மாதிரி இல்லடா. ஜாதி வாரி கணக்கெடுப்பு ப்ராப்பர் நடத்தணும். 1.5 வருஷம். மீண்டும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் தான், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீட்டு வழங்க முடியுமோ அந்த இடஒதுக்கீட்டை தலைவர் தளபதி வழங்குவார். குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 10.5 வழங்கப்படும். அன்புமணி ஊரை ஏமாத்துறான். அவன் அன்புமணி, தற்கூரி விஜய், இந்த 6 வருஷம்னா இவனுக்கு எல்லாம் நேரா பார்த்தா காலில் செருப்ப கைட்டு அடி பண்ணான். பேசிட்டு அவன் முதலமைச்சர் தளபதியை பேசுறான். அடுத்து என்ன சொல்றான் ஆதவர்ஜுனா? அவன் நிறைய விஷயங்களை பேசுறான். இதை நல்லா கவனிக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு இருந்தாங்க. ஆனால் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய குடும்பம் போய் அவங்கள மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வராம தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவர் அரசியல் வந்திருப்பாரு. இன்னைக்கு கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின், கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த குடும்பம் மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வராம தடுத்துட்டாங்கன்றான். டே விஜய் மாதிரி தற்கூரி நினைச்சிருக்கிறாடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. விஜய் மாதிரி தொடர்நடிகை நினைச்சிருக்கிறாடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. விஜய் மாதிரி புறம்போக்கு பையனடா, விஜய் மாதிரி குடிக்காரனடா, விஜய் மாதிரி பொம்பளை பொறிக்காடா, விஜய் மாதிரி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டவனடா, விஜய் மாதிரி கண்ட நடிகரோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கொள்கை இல்லாத ஒரு மாமனிதரடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஹீரோடா, சூப்பர் ஹீரோ. கர்நாடக மாநிலத்தில் இங்கே வந்தவர் தான் சினிமா நடிப்பதற்கு. இன்றைக்கு தமிழக மக்களால் குரல் கொடுக்கிற தைரியமானவர். அவருக்கு போய் திமுக மிரட்டிச்சான். அவர் அரசியலுக்கு வரான்னு உண்மை. அவர் அரசியலுக்கு வரான்னும் போது அவன் கட்சிக்காரை கூப்பிட்டு அவங்க ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு பேசுறது உண்மை. அதன் பிறகு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார். 10 வருஷமா திமுக ஆட்சிக்கு வரல. 10 வருஷமா அண்ணா திமுக கொள்ளடிக்குது. அதுவும் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த வீடு தூந்து திருடுறான். அண்ணா திமுக மந்திரி எல்லாம் திருடுறான். அடுத்து தளபதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் நான் கட்சி ஆரம்பித்தா மாநாடு போடணும், என் கட்சி நான் என்னுடைய ரசிகர்கள், நான் கட்சி ஆரம்பித்தா என் கட்சியில் சேர்ற என்னுடைய விசுவாசிகள், அவன் பொண்டாட்டி தாலி மூக்குத்தியா அண்டா குண்டா சாமான் நடமாட வச்சு மாநாடு நடத்தி அவன் நடுரோட்டுக்கு வருவான். ஆட்சிக்கு வர முடியாது, வர முடியாது, குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி தான் வாங்க முடியும். எனவே இந்த அரசியல் நமக்கு வேணான்னு அவர் ஒதுங்கி போனார். அவர் ஒன்றும் பயந்து போல, அவர் யாருக்கு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயப்பட மாட்டார். ஜெயலலிதா சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார். ஜெயலலிதாவின் ஏகாதிபத்தியம் எல்லாரையும் பழிவாங்கினார். அந்த நேரத்தில் ஜெயலலிதா எதிர்த்த உண்மையான ஆண்மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயலலிதா மேடையில் வைத்துக் கொண்டு ஜெயலலிதாவிற்கு சவால் விட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 96 பகிரங்கமாக மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சர்வாதிகாரி ஜெயலலிதாவை எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதன் பிறகு அதிமுக ஆட்சியிலும் ஜெயலலிதா எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு திமுக மிரட்டல் பார்த்து பயந்து வரா. இந்த தெவடியா பையன் சொல்றான், யாரு ஒம்மால ஒளி ஆதவச்சு நான் சொல்றான். இவன் சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறான். அவங்கனால அவனுக்கெல்லாம் பிச்சை போட்டாங்க. அவங்க கூட தானே திமுக குடும்பத்து கூட வந்து நெருங்கலாம். அண்ணன் திருமாவளவன் மூலியமா இவன் சரியில்லை உடனே துரத்தியாச்சு. அண்ணன் திருமாவளவன் துரத்திட்டான். அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கு பணத்தாசை காட்டினான். துணை முதலமைச்சர் அண்ணா பதவிக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவன் இல்லை எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். கொள்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் எல்லா இன்ப சுகங்களையும் ஒரு துறவி போல் துறந்து விட்டு என் இனத்தின் மக்கள் தமிழினத்தின் மக்களுக்காக சமூக நீதி அரசு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட நாதாரிகளை வைத்த மாட்டேன்னா ஆதவர்ஜினா துரத்தினான். இன்னைக்கு அவன் பார்த்துட்டு அது போலீஸ் பர்மிஷன் தெரியல. 60 நாள் போலீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்கன்றான். 60 நாள் போலீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுவான். டே உங்க வார்த்தா டே ஆதவர்ஜினா அவங்க அம்மாட 60 நாளில் போலீஸ் கண்ட்ரோலுக்கு நீ போயிடுவேன். முதலமைச்சர் தலைவர் தளபதி விட்டாலும் நாங்க விடமாட்டோம், நான் விடமாட்டேன். அண்ணன் உதயாவிடம் சொல்லி கட்சி மூத்த முன்னணி தலைவர்கள் அண்ணன் KN நேரு, அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் அன்பில் மகேஷ் இப்படிப்பட்ட தலைவரிடம் சொல்லி அண்ணன் உதயாவிடத்தை சொல்லி பார்த்தா மேல இருக்கிற கேஸ் கர்நாடகா போலீஸ் ஒன்று போலி லாட்டர் சீட்டில் தேடுது, கேரளா போலீஸ் ஒன்று போலி லாட்டர் சீட்டில் தேடுது, ஆந்திரா போலீஸ் ஒன்று தேடுது, தெலுங்கானா போலீஸ் ஒன்று தேடுது, தமிழ்நாடு போலீஸ் ஹோட்டல் இந்தியா நீ ஒரு ஃப்ராடு பை அவனை தேடுது. தேர்தல் கொஞ்சம் பார்த்தா அம்மால இந்தியா பூரா எல்லா ஜெயிலும் இருப்படா. நீ ஆதவர்ஜினா யாரை பாடுற முட்டார் முதலமைச்சர்னு சொல்ற? ஏண்டா விஜய் அவர் தான் ஒருவர் நாட்டை காப்பாற்றுறவங்க அம்மாவோட முதல்ல அவன் பொன்னாரே காப்பாற்ற சொல்றான். என்னடா அவங்க பார்த்தான் விஜய் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பானா. டே வாயில் நல்லா ஒரு ஆதவர்ஜினா டே உங்க அம்மால முதல்ல உங்க பார்த்தா வையால டே ஆதவர்ஜினா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்றான்ல. இன்னைக்கு மோடி யாருக்குமே சிலிண்டர் இல்லாத பண்ணிட்டான். நான் ஒன்று சொல்றேன், 6 சிலிண்டர் விஜய் கொடுத்துருக்கா. தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிக்காரன் அவன் விஜய் 6 சிலிண்டர் கொடுத்துட்டோம். முதல்ல அவன் பொண்டாட்டி சங்கீதா இப்போ ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான். பாவண்டா பொண்டாட்டி விஜய் பொண்டாட்டி சங்கீதா மொத்தா நீ பொண்டாட்டி காசுல சாப்பிட்றவங்க அம்மா நீ ஆதவர்ஜினா. ஆனா விஜய் பொண்டாட்டி சங்கீதா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றானே தற்கொலை விஜய். ஒரு சிலிண்டர் இல்லடா பாவம் சமைக்கிறதுக்கு காசு இல்லடா. அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கோடி சொத்து இருக்கலாம், அதை சொத்து வித்தா சாப்பிட முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் முதல்ல விஜய்க்கு. இதை ஒரு சிலிண்டர் கொடுத்தா ஏதோ சோறாக்கி சாப்பிடுவாங்க, ஒரு களி பிரண்டி சாப்பிடுவாங்க, ஒரு இட்லி தோசை, ஒரு உப்புமா, ஒரு சிக்கனோ மட்டனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் விஜய் அவன் பொண்டாட்டி சங்கீதாக்க. அப்புறமா கொடுக்கட்டும் 6 சிலிண்டர். பொண்டாட்டி விட்டுட்டு எங்கேயோங்கிறான். அவங்க தான் ரோட்டுக்கு வருவானா, ஊம்புவானா, தப்புவானா. இவன் ஆதவர்ஜினா பேசியிருக்கிறான். டே பேசுறா பேசு. அவரு கலைஞராகவே வாழ்கிறார் தலைவர் தளபதி. கலைஞர் நிதியை திரவலாக பெற்றிருக்கிற முதலமைச்சர் தலைவர் தளபதி. அவர் இயேசு புத்தர் காந்தியுடைய அரசு நடத்தி கொண்டிருக்கார். அதனாலதான் நீ எல்லாம் பேசுற தேவடியா பசங்களா அவங்க அம்மாவை கண்டனுக்கு வந்தவன் அவன் ஆதவர்ஜினா ஆகட்டும், அவனுக்கு தலைவனா இருக்கிற யாராவன் அவங்க அவன் தற்கூரி விஜய் ஆகட்டும், அத்தனை பேருக்கு இன்னும் 60 நாள் தான்டா டைம். இன்னும் 60 நாள் தான்டா டைம். சமூக நீதி பத்தி பேசுறான், மண்டல் கமிஷனை பத்தி பேசுறான், ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறான். என்னடா உனக்கு தெரியும்? SOPO COP என்ன பேசுறான்? என்னடா உனக்கு மயிர தெரியும்? ஒருத்த டிரான்ஸ்பார்மர் கம்பத்தில் பாதி வந்துடாடி என்ன வேணாலும் பேசுவடா. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பைய அவங்க அம்மால உன்னை அடிக்கிற இடத்துல அடி. நான் ஒருத்தன் போறோம் அந்த கண்டனுக்கு வந்தோம் 450 கிராம. நீ அவன் சொல்றான் திமுக கூட்டணி எத்தனை கட்சிக்கு இதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டா நான் அம்மனமா நடக்க தயார்னு. உங்க அம்மால நீ அம்மனமா நடந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி உன் மருமகம் உன் வீட்டில் ஒரு பொம்பளைங்க அம்மனமா நடந்தாலும் சரி, இல்லை துணி போட்டு நடந்தாலும் சரி, நீ ஒரு அரசியல் விபச்சாரிடா. நாஞ்சி சம்பத் நீ ஒரு அரசியல் விபச்சாரி. நீ அந்த ஆதவர்ஜினா கொத்தா 60 நாள் பேசுவீங்க. அப்புறமா நீங்களாம் இருக்கிற எல்லாத்தையும் போயிடுவீங்க. அவன் விஜய் எங்க இருப்பான்னு தெரியாது. அவன் விஜய் எங்க இருப்பான்னு தெரியாது. அதனால ஆதவர்ஜினா சொல்றாங்க அம்மாவோட செருப்பத்தை அடிப்பாங்க. கொத்தா
உங்கள் அம்மாவை செருப்பை தடிப்ப திருட்டு பையனை கண்டவனுக்கு வந்த திருடனுக்கு வந்தவனே. உங்கள் அம்மாவை யாரை பார்த்துறா முதலமைச்சரை பற்றி பேசுகிற? தேர்தல் கமிஷனா உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பாடுறா. உன்னை விட்டு வச்சு கூட பேசுகிற பாரு. அடி செருப்பால் பேவர்ஸ் விருந்தாளிக்கு வந்தவனே. செருப்பு பின்னிடும் ஆதவஜை நான் சொல்கிறேன். இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.